ஒயிட் சாஸ் பாஸ்தா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சொல்றவங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நல்லா கிரீமியா சூப்பரா ஒயிட் சாஸ் பாஸ்தா இப்படி சேர்த்து பார்க்கலாமா? கொதிக்கிற தண்ணியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஃபியூசிலி பாஸ்தா எடுத்திருக்கேன். வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பேன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 4 பல் பூண்டு சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு வேக வச்ச ஸ்வீட் கார்ன், கொஞ்சமா உப்பு சேர்த்து இதை சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டா கண்ணாடி பதம் வந்தா போதும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கிரீமி மில்க் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கைவிடாம கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரிகானோ, 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு சீஸ் ஸ்லைஸ் சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்கா இருக்க வேண்டாம், இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஃபியூசிலி பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேல ஒரு சீஸ் ஸ்லைஸை வச்சுக்கலாம். ஒரு 1/2 மினிட் அதுக்கப்புறம் இந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகி அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம வெஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.